டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 1ல் டேட்டா கம்யூனிகேஷனுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். டேட்டா கம்யூனிகேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஏதாவது ரெண்டு டிவைஸ்க்கு நடுவில் ஒரு டேட்டாவோ இன்ஃபர்மேஷனையோ டிரான்ஸ்மிட் பண்ணணும். அதை டிரான்ஸ்மிட் பண்ணுற மீடியம் வந்து ஒயர்ஸாக இருக்கலாம், ஒயர்லெஸ் சிக்னல்ஸாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் அதோடைய கோல் வந்து ரெண்டு டிவைஸ்க்கு நடுவில் அந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட்டிங் நடக்கணும், அவ்வளோதான், அக்யூரேட்டாக நடக்கணும். இதுதான் டேட்டா கம்யூனிகேஷன். முக்கியமான கீ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா சென்டர், எந்த டிவைஸ் வந்து சென்ட் பண்ணுதோ அது சென்டர், ரிசீவ் பண்ணுறது ரிசீவர். என்ன இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம், எதர் மெசேஜாக இருக்கலாம், ஆடியோ ஃபைலாக இருக்கலாம், வீடியோ ஃபைலாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் மீடியம், நம்ம வந்து டைரெக்டாக ஒயர் லைனில் அனுப்பலாம், ஃபைபர் ஆப்டிக் இன்டர்நெட் லைனில் அனுப்பலாம், ஒயர்லெஸில் அனுப்பலாம், எப்படி வேணால் அனுப்பலாம். ஈவன் ரெண்டு ஃபோனுக்கு நடுவில் ப்ளூடூத்தில் சென்ட் பண்ணாலும் அதுவும் டேட்டா கம்யூனிகேஷன் தான். ப்ரோட்டோகால், என்ன ப்ரோட்டோகாலில் சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ப்ரோட்டோகால்லாம் இன்டெப்த்தாக அடுத்தடுத்த டாபிக்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் தான் சென்டரு, இது ரிசீவர், இந்த மெசேஜ் வந்து ஹை. டிரான்ஸ்மிட்டிங் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தான். அந்த மொபைல்லேருந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைல் வச்சுருக்கவரோட வீட்டில் இருக்க ஒய்ஃபை மூலியமாக இன்டர்நெட்டுக்கு போகுது, இன்டர்நெட்லேருந்து மறுபடியும் ரிசீவரோட ஒய்ஃபைக்கு போய் அவங்களோட மொபைலுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து கீ பாயிண்ட்ஸ். ஒரு எஃபெக்டிவான டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கணும்னா அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அக்யூரசி, டேட்டா வந்து நான் ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா ஹாய்ங்கிற மெசேஜ் தான் வரணும். ஹாய்ங்கிற மெசேஜ் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு ஹேஷ் சிம்பிள், ஏதோ ஒரு அன்வான்ட் டெக்ஸ்ட் சேர்ந்துலாம் வரக்கூடாது. அக்யூரேட்டாக என்ன டேட்டா அனுப்புகிறனோ அந்த டேட்டா வரணும். அதே மாதிரி டைம்லினஸ், நான் சென்ட் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் சென்டிங் டிலே வரக்கூடாது. எவ்வளோ தூரம் குயிக்காக ரியல் டைமாக போக முடியுமோ அவ்வளோ தூரம் குயிக்காக ரியல் டைமாக இமீடியட்டாக டெலிவர் ஆகணும். அதே மாதிரி டேட்டா வந்து கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகணும். நான் ஒரு கான்டாக்ட் அனுப்பும்போது அது வேற ஒரு கான்டாக்ட் போயிடக்கூடாது. இது மூணும் ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் டேட்டா கம்யூனிகேஷனுக்கு. இந்த டேட்டா கம்யூனிகேஷனை மூணாக பிரிக்கலாம். சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ்ன்னு இருக்குது. சிம்ப்ளெக்ஸ்னால் என்னென்னா ப்ராட்காஸ்ட் மாதிரி, அதாவது டேட்டா வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், டிவி சேனல் இருக்குது, அந்த டிவி சேனல் வந்து டிவி ஸ்டேஷன் மூலிமா ஒரு ப்ரோக்ராம் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அது சேட்டலைட் போயிட்டு எல்லா வியூவருக்கும் அவங்க டிவிக்கு ப்ராட்காஸ்ட் ஆகுது. ஆனால் அந்த டிவி வியூவர்ஸ் வந்து டிவி ஸ்டேஷனுக்கு மறுபடியும் மெசேஜ் அனுப்ப முடியாது. ஸோ இது வந்து ஒன் டைரெக்ஷனில் மட்டும்தான் டேட்டா கம்யூனிகேஷன் ஃப்ளோ ஆகும். அடுத்தது ஹாஃப் டியூப்ளெக்ஸ். ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னால் என்னென்னா, ரெண்டு டிவைஸ் இருக்குன்னா ரெண்டு டிவைஸ்க்கு ரெண்டு டைரெக்ஷன்லேயும் போகும். எய்தர் டிவைஸ் 1லேருந்து டிவைஸ் 2க்கும் போகும், டிவைஸ் 2லேருந்து டிவைஸ் 1க்கும் வரும். பட் ஒரு நேரத்தில் ஒரே டைரெக்ஷனில் தான் போகும். ஸோ இப்போ டிவைஸ் 1 வந்து 2க்கு சென்ட் பண்ணுதுன்னா அப்போ வந்து டிவைஸ் 2 ரிட்டர்ன் சென்ட் பண்ண முடியாது. உடனே மெசேஜை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் சென்ட் பண்ண முடியும். ஆனால் ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படி இல்லை, ரெண்டு டைரெக்ஷன்லேயும் போகும், இமீடியட்டாகவும் போகும், அதாவது சைமில்டேனியஸாக போகும். ஸோ இது சென்ட் ஆகிட்டு இருக்கு அதனால ரிசீவ் பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லை. எக்ஸாம்பிள் வந்து மொபைல் ஃபோன் இல்லை டெலிஃபோன் கான்வர்சேஷன். டேட்டா கம்யூனிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கையில் இருக்க மொபைல்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் கனெக்ட் பண்ணாலே அதுவே ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் தான். அப்படி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 4 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுவோம். இமெயில் சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம், அதே மாதிரி வீடியோ கால்ஸ், ஆன்லைன் பேங்கிங், ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ், இது எல்லாமே டேட்டா கம்யூனிகேஷன் தான். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 1ல் நெட்வொர்க்ஸ் அண்ட் நெட்வொர்க் டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெட்வொர்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டிவைஸோ இல்லை அதுக்கு மேலே டிவைஸோ கனெக்டடாக இருந்து அந்த டிவைஸஸ்க்கு நடுவில் இன்ஃபர்மேஷன் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக ஒரு நெட்வொர்க். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கும், சிஸ்டம் இருக்கும், இல்லை லேப்டாப் இருக்கலாம், இல்லை பிசி இருக்கலாம். அந்த பிசியில் வந்து நிறைய மூவி ஃபைல்ஸ் வச்சுருப்போம், டிவியும் கனெக்டடாக இருக்கும் அந்த ஒய்ஃபைல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட பிசியில் இருக்க மூவியை வந்து நம்ம டிவியில் ப்ளே பண்ண முடியும். எப்படின்னா பிசியோட ஐபி அட்ரஸை வந்து வச்சு நம்ம வந்து டிவியில் வந்து அந்த மூவியை ப்ளே பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிசி, டிவி, மொபைல் இது எல்லாமே காமனாக அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்குள்ளே கனெக்டடாக இருக்குது. அதனால பிசியிலேருந்து நமக்கு டிவிக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் ஒரு நெட்வொர்க். சிம்பிளிஃபைடு எக்ஸாம்பிள் ஆஃப் நெட்வொர்க் வந்து இதுதான். நெட்வொர்க் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்டர் கனெக்டட் டிவைசஸ். ஸோ இங்கே நிறைய டிவைஸ் இருக்குது, அது கனெக்டடாக இருக்குது, அது டேட்டா ஷேர் பண்ணலாம், ரிசோர்ஸும் ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து டேட்டா மட்டும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரிண்டர் இருக்குன்னா அந்த பிரிண்டரை வந்து பிசியும் ஆக்சஸ் பண்ணலாம், மொபைலும் ஆக்சஸ் பண்ணலாம், அது ஒரு ரிசோர்ஸ் ஷேரிங் தான். இதுதான் நெட்வொர்க்கோட பேசிக் டெஃபினிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் வந்து நிறையா டைப்பாக இருக்குது.
அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ பர்சனல் ஏரியா நெட்வொர்க் வந்து நம்ம இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம வீட்டில் வந்து 4-5 டிவைஸ் வந்து ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணோம்னா அது வந்து கிட்டத்தட்ட பர்சனல் ஏரியா நெட்வொர்க் தான். நெய்பர் ஹவுஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு அவங்களால நம்மளோட டிவியவோ இல்லை மொபைலையோ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது என்னோட நெட்வொர்க்குள்ளேயே போயிடும். இது பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஈவன் ப்ளூடூத் கனெக்ஷனும் பர்சனல் ஏரியா நெட்வொர்க் தான். அடுத்தது லோக்கல் ஏரியா நெட்வொர்க், லேன். காலேஜஸில் பார்த்தீங்கன்னா காலேஜுக்குன்னு ஒரு நெட்வொர்க் வச்சுருப்பாங்க. அந்த நெட்வொர்க் டிரைவுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் வந்து காலேஜுக்கு அவுட் சைடு வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் காலேஜுக்குள்ளே எங்கே இருந்தாலும் எந்த சிஸ்டமில் இருந்தாலும் அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு. ஹோம் நெட்வொர்க் கூட இது கொஞ்சம் எக்ஸ்பேண்டபிளாக ஒரு 100-200 இல்லை கொஞ்சம் ஹையர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து தாங்குற மாதிரி நெட்வொர்க் செட்டப் ரெடி பண்ணியிருப்பாங்க. மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் இது வந்து லேனை விட கொஞ்சம் பெரிய சைஸ்டு நெட்வொர்க்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மல்டிபிள் காலேஜஸ் நியர்பையில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மல்டிபிள் காலேஜஸ்க்குள்ளே கனெக்டிவிட்டி ஏற்படுத்துகிற நெட்வொர்க், இந்த மல்டிபிள் காலேஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நெட்வொர்க்காக கனெக்ட் ஆச்சுன்னா அதை வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லலாம். அடுத்தது வைட் ஏரியா நெட்வொர்க். இருக்கிற எல்லா லோக்கல் நெட்வொர்க்கு, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் இன்டர் கனெக்டட் பண்ணி ஒரு பெரிய வைட் ஏரியா க்ரியேட் பண்ணுற நெட்வொர்க் தான் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்கு. எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்டர்நெட் தான். நம்ம இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இந்த 4 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் தி நெட்வொர்க் வச்சு தான் அந்த பேர் வைக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு கான்செப்டில் மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இன்னும் ஒரு கேட்டகரி இருக்குது, விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னா என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 4 மெத்தட் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் நெட்வொர்க். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆஃபீஸில் உள்ளே இருக்கிற 10 சிஸ்டம் இருக்குது. அந்த 10 சிஸ்டமுக்கு வந்து ஃபயர் வால் எல்லாமே செட் பண்ணி அவ்வளோ செக்யூர்டாக வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற கம்ப்யூட்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணால் ஆக்சஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட், இதெல்லாம் அலவுட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வைரஸோ வேறு ஏதாவது இன்ட்ரூடர்ஸோ உள்ளே வராத அளவுக்கு ஃபயர் வால் எல்லாமே செக்யூரிட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் இருந்து நான் ஆஃபீஸ் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அதான் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். அது மூலிமா நான் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு டனலிங் மாதிரி கிரியேட் ஆகும். அது என்ன பண்ணுன்னா, ஒன்ஸ் நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் விர்ச்சுவலாகவே என்னுடைய மொபைலில் நான் கனெக்ட் பண்ணாலோ இல்லை லேப்டாப்பை கனெக்ட் பண்ணாலோ நான் ஆஃபீஸ் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிடுவேன். ஸோ என்னுடைய ஐபியுமே கிட்டத்தட்ட வந்து ஆஃபீஸ் ஐபிக்குள்ளே தான் வந்துடும். அப்போ நான் எது ப்ரௌஸ் பண்ணாலும் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் கம்பெனியோடைய அந்த ஆஃபீஸோட ஃபயர்வாலுக்கு உட்பட்டு தான் வரும். எல்லா செக்யூரிட்டியும் அந்த சிஸ்டம்க்கு என்னென்ன அப்ளிகபிளோ அது எல்லாமே என்னோட லேப்டாப்புக்கும் அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து விர்ச்சுவலாகவே அந்த ஆஃபீஸ் நெட்வொர்க்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கணக்கு. ஸோ அவ்வளோ செக்யூர்டாக இருக்கும். இந்த செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி முக்கியமாக இந்த மாதிரி விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்க நெட்வொர்க்கை நம்ம ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு வந்து விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கோடைய ஆக்சசிபிலிட்டி வேணும். இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க். இதில் கீ பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து டேட்டா ஷேரிங், ரிசோர்ஸ் ஷேரிங், அவ்வளோதான். மேஜராக தான். பிரிண்டராக இருக்கட்டும் இல்லை இன்டர்நெட் கனெக்ஷனாக இருக்கட்டும் இதை ஷேர் பண்ணுவோம். இல்லைனா இமெயில், வீடியோ கால் எதாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் ஷேரிங், அவ்வளோதான். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 1ல் ப்ரோட்டோகால் லேயரிங் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரோட்டோகால் லேயரிங்னா என்ன? இப்போ ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க 2 டிவைஸ்க்கு நடுவில் ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் ஃபஸ்ட் மொபைல்லேருந்து செகண்ட் மொபைலுக்கு ஒரே நெட்வொர்க்குள்ளே கனெக்ட் ஆகிருக்க ஒரு 2 டிவைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே யூசர் வந்து ஹாய்னு சென்ட் பண்ணோடனே அது நெட்வொர்க் மூலிமா ரிசீவருக்கு போய் ரிசீவ் ஆகுது. இந்த என்டையர் ப்ராசஸில் நடக்கிற எல்லா ஸ்டெப்பையும் சின்ன சின்ன ஸ்டெப்பாக பிரித்து வைக்கிறாங்க. பிரித்து வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வேலை இதுதான்னு தனித்தனியாக டிஸ்டிங்விஷ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் லேயர். ஸோ இந்த லேயர்லாம் வந்து பின்னாடி பிஹைண்ட் தி சீன்ஸ் தான் நடக்கும், நமக்கு யூசருக்கு விசிபிள் கிடையாது. பட் இது எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து இந்தந்த லேயருக்கு இதுதான் ஜாப் அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கிறாங்க. இந்த எல்லா லேயரும் தனித்தனியாக வேலை செஞ்சு கடைசியாக கம்பைண்டாக நமக்கு அந்த மொத்த வேலையை முடிச்சு கொடுக்குது. இங்கேருந்து ஹாய்னு அனுப்பிச்சா அங்கே ரீச் ஆகுது. இப்போ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைலை வந்து சென்ட் பண்ணுறேன். என்னோடய சிஸ்டம்லேருந்து என் ஃப்ரெண்டு சிஸ்டமுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லேயர் ஆக்சுவலாக இந்த லேயர் வந்து நெட்வொர்க்கோடைய லேயரிங்கில் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக லேயரை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்காக கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி எழுதியிருக்கேன். பட் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ நான் என்னோடய சிஸ்டம்லேருந்து ஒரு ஃபைலை வந்து என்னோடய ஃப்ரெண்டு சிஸ்டமுக்கு அனுப்புகிறேன். அப்போ என்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் ப்ரௌஸ் பண்ண சொல்லும் ஃபைலை நான்
ஃபைலை அப்லோட் பண்ணுவேன். இது ஃபஸ்ட்டு லேயர். இந்த அப்லோட் பண்ணி முடித்ததோட ஃபஸ்ட்டு லேயரோட வேலை முடிஞ்சிடும். அடுத்தது அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், ஃபைலை சின்ன சின்ன பேக்கெட்ஸாக பிரிக்கும். பேக்கெட்ஸாக தான் உங்களால் வந்து நெட்வொர்க்கில் அனுப்ப முடியும். ஸோ இதில் வந்து சங்க் ஆஃப் பைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபைலை பல பார்ட்ஸாக உடைக்கும் போது அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ளேயும் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் ஆஃப் டேட்டா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்மாலர் பார்ட்ஸாக உடைக்கிறதோட 2வது லேயரோட வேலை முடியுது. 3வது லேயரோட வேலை என்னென்னா, அந்த சிஸ்டமை ரீச் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ரூட் என்னன்னு டிசைட் பண்ணி முடிச்சுட்டு இதான் ரூட்டுன்னு சொல்லி 3rd லேயரோட வேலையை முடிச்சிருது. அடுத்தது 4th லேயர் என்னென்னா, ஃபிசிக்கலாக ஒயர் மூலியமாகவோ இல்லை ஒயர்லெஸ் மூலியமாகவோ டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு போய் ரீச் பண்ணுறது தான் 4th லேயரோட வேலை. 5வது லேயர் பார்த்தீங்கன்னா அங்கே ரிசீவ் பண்ணி மறுபடியும் அந்த பேக்கெட்ஸை ஜாயின் பண்ணி வியூ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை வந்து எப்படி லேயராக பிரிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். OSI மாடல் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லா ப்ராசஸையும் மொத்தமாக பார்த்தா நான் ஃபைலை இங்கே சென்ட் பண்ணுறேன், ரிசீவருக்கு போகுது, இவ்வளோ தான். அதை வந்து லேயர் பை லேயராக பிரித்து பண்ணுறோம், அவ்வளோதான். இதோடைய மெயின் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேயராக பிரிக்கும்போது ஒவ்வொரு லேயருக்கும் வந்து இதுதான் ஜாப்னு நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணி ப்ராப்பராக பண்ணும்போது எந்த இடத்துலையும் ஃபைல் மிஸ் ஆகாது, ஃபைலோடைய பார்ட்ஸ் மிஸ் ஆகாது, எந்த ஒரு இஷ்யூவும் வராது, ப்ராப்பராக ஃபைல் டெலிவர் ஆகும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 1ல் TCP/IP ப்ரோட்டோகால் சூட் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின டாபிக் வந்து ஆக்சுவலாக ப்ரோட்டோகால் லேயரிங் ஒன்று பார்த்தோம். ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து நெட்வொர்க் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நடக்கிற என்டையர் ப்ராசஸ் வந்து லேயர் பை லேயராக பிரித்து வச்சு அதுக்கு பேர் ப்ரோட்டோகால் லேயரிங்னு சொன்னோம். இந்த கான்செப்டை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் வந்து TCP/IP ப்ரோட்டோகால் சூட். இது ஆக்சுவலாக அப்ளிகேஷன் கிடையாது, செட் ஆஃப் ரூல்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த TCP/IP ப்ரோட்டோகால் சூட் ஏன் வந்துச்சு, இதோட நீடு என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ இன்டர்நெட் ஆரம்பித்த காலத்தில், நெட்வொர்க்ஸ் அதிகமாக பாப்புலர் ஆக ஆரம்பித்த காலத்தில் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் இல்லை தனித்தனியாக இண்டஸ்ட்ரி அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் நெட்வொர்க், அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கிட்ட காலத்தில் நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஏன்னா அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு இந்த மாதிரி இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த TCP/IP ப்ரோட்டோகால் சூட் ஏன் வந்துச்சுன்னு நமக்கு புரியும். அதில் வந்து ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி வந்து இன்டர்ஆப்ரபிலிட்டி அக்ராஸ் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷன், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் வச்சுக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேன் அவங்களுக்குன்னு ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வச்சுக்கிட்டாங்க. அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஓன் ப்ரோட்டோகால் வச்சுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரோட்டோகால் டிஃப்ரென்ஸ் வரும், நிறைய கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டிஸ் வரும். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ TCP/IP எதுக்கு டிசைன் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி டைவர்ஸ் சிஸ்டம்ஸையும் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் இருக்கிற நெட்வொர்க்கையும் நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் வந்து TCP/IP. இது இந்த டிஃபிகல்ட்டியை பொறுத்த வரைக்கும் மட்டும். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன். இப்போ நம்ம அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் என்ன ப்ரோட்டோகால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் கம்யூனிகேட் பண்ணும்போது இல்லை நெட்வொர்க் பண்ணும்போது இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் மூலியமாக இந்த ப்ரோட்டோகால் மூலியமாக தான் கம்யூனிகேட் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனைசேஷன் A ஆர்கனைசேஷன் B கனெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அவங்க ஒரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் டிசைன் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அதே ப்ரோட்டோகாலை வச்சு இந்த 2 ஆர்கனைசேஷனும் வேறு 2 ஆர்கனைசேஷன் கூட கனெக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு அது ஈஸி. பட் அந்த வேறு 2 ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் C and D, அந்த ஆர்கனைசேஷன் வந்து அவங்க வேறு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் வச்சுருந்தாங்கன்னா அப்போ இந்த A and B ஆர்கனைசேஷன் வந்து மறுபடியும் அந்த 3rd ப்ரோட்டோகாலுக்கான கோடு எழுதணும், இல்லை 3rd ப்ரோட்டோகாலுக்கான செட்டப் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டாண்டர்டைசேஷன், எந்த 2 ஆர்கனைசேஷன் கம்யூனிகேஷன் பண்ணாலும் இந்த TCP/IP ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டா நெட்வொர்க் டு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடும். அடுத்தது ஸ்கேலபிலிட்டி. TCP/IPக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் வந்து முன்னாடி இருந்த ஓல்டர் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியாது. டேட்டா டிராஃபிக் அதிகமாகும் போது அந்த ப்ரோட்டோகாலால் ஹேண்டில் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ TCP/IP வந்து ஹைலி ஸ்கேலபிள். நம்மளால் ஈஸியாக நம்பர் ஆஃப் டிவைசஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இன்டர்நெட் பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது எல்லாத்துக்கும் TCP/IP கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக ரெஸ்பாண்ட் பண்ணும். அடுத்தது ரிலையபிலிட்டி அண்ட் எரர் செக்கிங்.
டிசிபிஐபிக்கு முன்னாடி இருந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ரிலேபிள் கிடையாது. டேட்டா சென்ட் ஆச்சா ரிசீவ் ஆச்சா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனோ இல்லை எரர் ஃப்ரீ கம்யூனிகேஷனோ இதெல்லாம் இன்ஷூர் பண்ணாது. டேட்டா லாஸ்ட் ஆச்சுன்னா லாஸ்ட் ஆனால் தான் ட்ரான்ஸ்மிஷன் அப்போ. பட் டிசிபிஐபியில் வந்து எரர் செக்கிங், டேட்டா ரெக்கவரி இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. ரவுட்டிங் அண்ட் அட்ரஸிங். அகைன் டிசிபிஐபிக்கு முன்னாடி ரெண்டு நெட்வொர்க்கு நடுவில் இருக்கிற டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து எப்படி ரவுட் பண்ணணும், எந்த ரவுட் மூலிமா ரிசீவரை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு யூனிஃபைடு ஸ்டாண்டர்டைஸ்டு சிஸ்டம் இல்லை, அட்ரஸிங் இல்லை. பட் டிசிபிஐபியில் அந்த அட்ரஸிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து இது ஹூ டிசைடட் டிசிபிஐபி ப்ரோட்டோகால்ங்கிறது வந்து யார் டிசைட் பண்ணாங்க, யார் கிரியேட் பண்ணாங்க, ஃபைனலாக எங்கே யூஸ் ஆச்சு அப்படின்னு இது ஒரு பெரிய ஸ்டோரி. இது நீங்கள் டீட்டெயிலாக வாசிச்சிருங்க, கான்செப்டில் ஒன்றும் இல்லை. இதில் கடைசி ARPANETங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு இந்த டிசிபிஐபி ப்ரோட்டோகால் சூட்டுங்கிறது யூஸ் பண்ணாங்க. இன்டர்நெட்டோடைய முந்தின வெர்ஷன் வச்சுக்கோங்க, இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் இன்டர்நெட்டோடைய முந்தின வெர்ஷன். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து இந்த டிசிபிஐபி ப்ரோட்டோகால் சூட் வர்றதுக்கான தேவைகள் என்ன, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ இந்த என்டையர் டிசிபிஐபி ப்ரோட்டோகால் சூட்டை வந்து ஒரு பெரிய கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் 16 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன என்டையர் திங்கையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் டிசிபிஐபி ப்ரோட்டோகால் சூட்டை வந்து நம்ம இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதே நீங்கள் எழுதலாம். இல்லை சின்ன மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி சம்மரி எழுதிடலாம். இந்த டிசிபிஐபி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க்கை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டிசிபிஐபி யூஸ் ஆச்சு. இதை வந்து இவங்க தான் இந்த ரெண்டு பேர் தான் வந்து இதை டிசைன் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. ஃபஸ்ட் இந்த ARPANETல வந்து இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக 3 பாயிண்டில் சொல்லிட்டு அடுத்தது இப்போ தான் டிசிபிஐபி ப்ரோட்டோகால் சூட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ டிசிபிஐபி ப்ரோட்டோகால் சூட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் ரூல்ஸ். எப்படி ஒரு டிவைஸ்லேருந்து ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகணுங்கிற செட் ஆஃப் ரூல்ஸ் வித் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ஆஃப் அட்ரஸிங். எப்படி டேட்டா வந்து ரவுட் ஆகணும், எப்படி டிரான்ஸ்மிட் ஆகணும், அப்புறம் எரர் செக்கிங் என்ன, இது எல்லாமே டிஃபைன் பண்ணின செட் ஆஃப் ரூல்ஸ் தான் டிசிபிஐபி. எதுக்கு அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு. இந்த டிசிபிஐபி ப்ரோட்டோகால் சூட்டில் பார்த்தீங்கன்னா 4 லேயர் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் லேயர், அடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயர், அடுத்தது இன்டர்நெட் லேயர், அடுத்தது லிங்க் லேயர். ஸோ இது ஒவ்வொரு லேயரும் என்ன பண்ணும், ஒரு டேட்டாவை வந்து ஒரு டிவைஸ் ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த 4 லேயரோடைய வேலை என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயருங்கிறது ஒன்றும் இல்லை, சென்டர் ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து என்ன டேட்டாவை சென்ட் பண்ணாலும் சரி, எய்தர் ஃபைலாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ரௌசிங் வெப்சைட்ஸாக இருக்கலாம், ஆர் ஈவன் மெயிலாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் யூசர் வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ரௌசிங்காக இருந்தால் ப்ரௌசரு, இமெயிலாக இருந்தால் இமெயில் கிளைண்ட்டு, இல்லை வந்து ஃபைல்ஸாக இருந்தால் ஃபைல் அப்லோடுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஏதோ ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதான் வந்து ப்ரௌசர்னால் நம்ம யூஆர்எல்லே போடுவோம் HTTPன்னு. ஸோ அது HTTP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க. இமெயிலாக இருந்துச்சுன்னா நம்ம இமெயிலில் வந்து ஜஸ்ட்டு சென்டு தான் கொடுப்போம், பின்னாடி நடக்கிறது வந்து SMTPங்கிற ப்ரோட்டோகால் யூஸ் ஆகும். ஃபைல் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இது யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரோட்டோகாலை டிசைட் பண்ணி எதை எப்படி சென்ட் பண்ணுங்கிறதெல்லாம் அப்ளிகேஷன் லேயர் அந்த அப்ளிகேஷன் டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ யூசர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான டேட்டாவே இன்ஃபர்மேஷனையும் அப்ளிகேஷன்கிட்ட சொல்லிடுவாங்க, இல்லை ஆக்சஸ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த டேட்டாவை வந்து என்ன ப்ரோட்டோகாலில் எப்படி வாங்கி அடுத்த லேயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அது டிசைட் பண்ணிக்கும். ஸோ அப்ளிகேஷன் லேயரோட வேலை யூசர்கிட்டருந்து வாங்கி அடுத்த டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு சென்ட் பண்ணுறது தான். அடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை என்னென்னா அந்த அப்ளிகேஷன் லேயர்லேருந்து யூசர் கொடுத்த டேட்டாவை வாங்கி சங்க்ஸ், அதாவது பேக்கெட்ஸாக சின்னதாக உடச்சி அது ப்ராப்பராக டெஸ்டினேஷனுக்கு போய் சேருங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது தான் அந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை. ஸோ இதுக்குள்ளே TCP இல்லை UDP இன்னும் சில ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸோ அப்ளிகேஷன் லேயர்ந்து வாங்கின இன்ஃபர்மேஷனை பேக்கெட்டாக பிரித்து இந்த ரெண்டு இல்லை வேறு ஏதாவது ப்ரோட்டோகால்ஸ் மூலிமா பேக்கெட்டாக சென்ட் பண்ணிடும், எங்கள் இன்டர்நெட் லேயருக்கு அனுப்பிச்சி விட்ரும். அடுத்தது தேர்டு லேயர் இன்டர்நெட் லேயர். இந்த லேயர் என்ன பண்ணணும்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் பேக்கெட்டாக சென்ட் பண்ணதை வாங்கி ரிசீவ் பண்ணி இந்த பேக்கெட்டாக ஒன் பை ஒன்னாக எந்த ரவுட்டில் போகணும், அட்ரஸிங் மூலிமா போகணும், எந்த நெட்வொர்க்கில் எந்த ரூட் மூலிமா போகணும், எந்தெந்த டிவைஸ் மூலிமா அடுத்த டிவைஸ் போகணும், இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி லிங்க் லேயருக்குள்ளே கொண்டு போய் சேர்த்திடும். அதாவது கிட்டத்தட்ட ஃபைனலாக இந்த இன்டர்நெட் லேயரை தாண்டினதுக்கப்புறம் அது ஃபிசிக்கல் ஒயரோ இல்லை ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனோ அந்த ஃபிசிக்கல் லேயருக்கு போயிடும் கிட்டத்தட்ட. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து வர்ற பேக்கெட்ஸை வாங்கி எந்த ரூட்டில் போகணும், எப்படி போய் எங்கே ரீச் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக அந்த லிங்க் லேயருக்கு சென்ட் பண்ணுறது தான் இன்டர்நெட் லேயரோட வேலை. ஸோ ஃபைனலாக லிங்க் லேயர். ஸோ இன்டர்நெட் லேயர்லேருந்து கிடைக்கிற பேக்கெட்ஸ் எங்கெங்கே போகணும் எப்படிங்கிற டேட்டா எல்லாத்தையும் வாங்கி லிங்க் லேயருங்கிறது வந்து ஈத்தர்நெட் கேபிளோ இல்லை வைஃபை ஏதோ ஒரு மூலிமா நெட்வொர்க் லைன்ஸில் சென்ட் பண்ணிடும். அவ்வளோதான்.
இப்போ இங்கே இருந்து ரிசீவர் எண்டுக்கு போகுது பார்த்தீங்களா, ரிசீவர் எண்டுக்கு போகும்போதே ரிசீவர் எண்டோட லிங்க் லேயருக்கு போகும். ஸோ ரிசீவரோட லிங்க் லேயருக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து இன்டர்நெட் லேயருக்கு என்ன பண்ணணும்னா, எங்கேருந்து வந்துச்சு, யார் அனுப்பிச்சா, எவ்வளோ அனுப்பிச்சாங்கிறத வந்து இன்டர்நெட் லேயருக்கு இது ஃபார்வர்ட் பண்ணிவிடும். அடுத்தது இன்டர்நெட் லேயர் என்ன பண்ணும், அதை வந்து ப்ராப்பராக எல்லா டேட்டாவையும் ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அனுப்பிச்சி விட்ரும். டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும், கிடைச்ச பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அப்ளிகேஷன் லேயருக்கு அனுப்பிச்சி விடும். அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணும், அதை ரிசீவ் பண்ணி யூசருக்கு வந்து அந்த யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் மாற்றி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் அனுப்பும்போது அப்ளிகேஷன் லேயர்லேருந்து டிரான்ஸ்போர்ட் லேயர், இன்டர்நெட் லேயர், லிங்க் லேயருக்கு போயிட்டு ரிசீவர் எண்ட்லேருந்து லிங்க் லேயர்லேருந்து ஆரம்பித்து அப்ளிகேஷன் லேயரில் வந்து முடியும். ஸோ இதுதான் TCP/IP ப்ரோட்டோகால் சூட். இப்போ நான் சொன்ன ஃப்ளோ தான் வந்து சம்மரியாக 4 பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஏன் இந்த TCP/IP இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன். நிறைய நெட்வொர்க்ஸ் இருந்தாலும் இதே ஸ்டாண்டர்டைசேஷனை ஃபாலோ பண்ணும்போது எல்லா நெட்வொர்க்ஸ்க்கும் நிறைய வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பாக தனித்தனியாக டிரைவர் சாஃப்ட்வேர்லாம் எழுத தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அடுத்தது ஸ்கேலபிலிட்டி. இது வந்து ஸ்கேலபிலிட்டி, அதாவது இந்த நெட்வொர்க்கை ஸ்கேல் பண்ணுறது TCP/IP ப்ரோட்டோகால் சூட் யூஸ் பண்ணோம்னா ஸ்கேல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதேமாதிரி டேட்டா வந்து ப்ராப்பராக கரெக்டாக டெலிவர் ஆயிரும், எரர் எதுவும் வராது. அப்படிங்கிறது தான் இந்த TCP/IP பெரிய அட்வான்டேஜ். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 1ல் OSI மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ OSI மாடல் அப்படிங்கிறது என்னென்னா, ஓப்பன் சிஸ்டம்ஸ் இன்டர்கனெக்ஷன் மாடல். இந்த மாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு ஒரு டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா, என்ன ஃபார்ம்லேருந்து என்ன ஃபார்மில் கன்வெர்ட் ஆகி, எப்படிலாம் ட்ராவல் பண்ணி, எந்த ரூட்லலாம் போய், எவ்வளோ வேகமாக போய், எப்படி அந்த ரிசீவரஸு போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறத ஜென்ரலைஸ்டாக 7 லேயராக பிரித்து ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் கொடுத்து ஒரு ஜென்ரலைஸ்டு கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் ப்ளூ பிரிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு ஒரு டயக்ராமோட சொல்கிறேன். அப்படி கிரியேட் பண்ணி வச்ச ஃப்ரேம் ஒர்க் பேர் தான் ஓப்பன் சிஸ்டம்ஸ் இன்டர்கனெக்ஷன் மாடல். இப்போ இவர் வந்து சென்டர், இவர் ரிசீவர். இவர் வந்து ஒரு ஃபைல் டிரான்ஸ்மிட் பண்ணுறாரு இவரோட ஃபோன்லேருந்து இவரோட மொபைலுக்கு, அதாவது இவர் மொபைல்லேருந்து இவர் மொபைலுக்கு ஒரு ஃபைல் அனுப்புகிறாரு. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஃபைல் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணோடனே சென்ட் ஆகிடுது, அவருக்கு ரிசீவ் ஆகிடுது, அவர் ரீட் பண்ணோன்னே டபுள் டிக் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் இந்த சென்டிங் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக இவர் சென்ட் பண்ணோடனே அந்த ஃபைல் வந்து வெவ்வேறு ஃபார்மாக பிரியும். ஃபஸ்ட்டு வந்து பைனரியாக மாறும், அப்புறம் பேக்கெட்ஸாக உடையும். அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நான் ஒவ்வொரு லேயராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்ணுறேன். இந்த மாதிரி வெவ்வேறு ஃபார்மாக பிரிஞ்சு கடைசியாக ஒயர்லையோ இல்லை ஒயர்லெஸ்லையோ டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய லெவலுக்கு அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கன்வெர்ட் ஆகி அது மாறி மறுபடியும் அந்த அவருடைய நெட்வொர்க் ரீச் ஆனோடனே மறுபடியும் அந்த ஃபார்ம் அப்படியே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மறுபடியும் பழைய படிக்கு ஃபைனலாக ஒரு ஃபைலாக வந்து சேரும். இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒரு ஃபைல் சென்ட் பண்ணால், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணால், டெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணால், இப்படிலாம் மாறி மறுபடியும் இப்படி வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் OSI மாடல். அப்போ புதுசாக ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் கிரியேட் பண்ண நினைக்கிற ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக கூட இருக்கலாம். அவங்க வந்து இதை ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக வச்சுக்கலாம். நான் இப்படி ஃபைல் அனுப்பணும்னா இப்படிலாம் மாறி அனுப்புனா கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு வந்து ஒரு ஜென்ரலைஸ் மாடல் இருக்குது. இதில் எனக்கு ஒரு சில லேயர் வேண்டாம், இந்த லேயர் எனக்கு தேவையில்லை, நான் அனுப்பக்கூடிய டேட்டாவுக்கு வந்து டேட்டா டைப்புக்கு வந்து இந்த லேயர் தேவையில்லை, நான் இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும்னா புதுசாக ஒரு சின்னதாக ஒரு லேயர் ஆட் பண்ணணும் அப்படின்னா எது வேணால் நான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் தான் இந்த OSI மாடல். இப்போ நம்ம டீட்டெயிலாக இது ஒன்றா பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லேயர்லையும் அந்த ஒரு ஃபைல் அனுப்பிச்சோம்னா ஒவ்வொரு லேயர்லையும் அது எப்படி பிரிஞ்சு மறுபடியும் அங்கிட்டு போய் சேர்த்து அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து கான்செப்சுவல் தியரட்டிக்கல் OSI மாடல் தான். இது வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது. இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நிறையா பேர் வந்து அவங்களுடைய நெட்வொர்க்கில் வந்து அவங்களுடைய ஓன் கஸ்டமைஸ்டு மாடல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்லைடில் வந்த கான்செப்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு இதெல்லாம் கண்டென்ட்டாக இருக்கும். ஏன் OSI மாடல் யூஸ்ஃபுல் அப்படின்னா, ஸ்டாண்டர்டைசேஷன். யார் நெட்வொர்க் மாடல் கிரியேட் பண்ணணுன்னாலும் இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அதுக்கான பேஸ் ஸ்கெல்டன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்க. ஒரு வீடுன்னு இருந்தால் அந்த வீட்டில் வந்து ஒரு ஹாலு, ஒரு சமையல் ரூமு, ஒரு பெட்ரூமு, அப்புறம் வந்து போர்ட்டிகோ, இதெல்லாம் இருக்கணுங்கிறது வந்து ஒரு டெம்ப்ளேட். அதில் யார் யாருக்கு எது எது வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலே வேண்டாம், ஜஸ்ட்டு உள்ள போர்ட்டிகோ, அப்புறம் பெட்ரூம், சமையல் ரூம், அவ்வளோதான், அது போதுனாலும் அவங்க செஞ்சுக்கலாம். அது அவங்க கன்வீனியன்ட். அந்த மாதிரி அந்த ப்ளூ பிரிண்ட் தான் OSI மாடல். நெட்வொர்க் காம்பனன்ட்ஸ், அதாவது நெட்வொர்க் சிஸ்டம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த OSI மாடலில் ப்ளூ பிரிண்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் OSI மாடல். மறுபடியும் அதே பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகும். இது ஒரு ப்ளூ பிரிண்ட். ப்ரோட்டோகால்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. அதே மாதிரி இது காமனாக இருக்கனால மேக்ஸிமம் எந்த ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் டிசைன் பண்ணுறவங்களும் இதை ப்ளூ பிரிண்ட்டாக வச்சு செய்கிறதுனால
2-3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் இல்லை 2-3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெண்டார்ஸ் கிட்ட இருந்து நெட்வொர்க் டிவைஸை கனெக்ட் பண்ணால் கூட நமக்கு பெருசாக அந்த டேட்டா இன்கம்பேட்டபிலிட்டி, அதாவது டேட்டா அனுப்புறதுல சிரமம் இருக்காது. சின்ன கஸ்டமைசேஷன் பண்ணால் ட்ராவல் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த OSI மாடலில் மொத்தம் 7 லேயர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர். இப்போ வந்து இதை வந்து நம்ம 2 வகையாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ஒரு ஃபைல் அனுப்பும்போது ஃபிசிக்கல் லேயரில் எப்படி போய் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு ஃபைல் அவர் அனுப்பிச்சிட்டாரு, ரிசீவரோட ஃபிசிக்கல் லேயருக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு, இங்கேருந்து எப்படி கன்வெர்ட் ஆகி அப்ளிகேஷன் லேயருக்கு வந்து சேருங்கிற மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு லேயரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்கேருந்து ஃபிசிக்கல் லேயர்லேருந்து அப்ளிகேஷன் லேயருக்கு எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு இந்த ஆர்டரில் நான் 2 ஆர்டருமே சொல்லுவேன். ஸோ இருக்க இந்த 7 லேயர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். இந்த 7 லேயரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 7வது லேயர் பார்ப்போம். ஏன் அப்படின்னா யூசரோட இன்ட்ராக்ஷன் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. இல்லைன்னா ஒரு ஃபைலை வந்து நம்ம சென்ட் பண்ணுற ஜேர்னி வந்து கரெக்டாக அப்ளிகேஷன் லேயர் தான் ஆரம்பிக்குது. இங்கேருந்து சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா நான் அதே ஆர்டரில் ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர்னு சொன்னால் நான் பாட்டுக்கு ஏதோ பேச மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர் தான் வந்து யூசருக்கு வந்து ஃபைலோ இன்ஃபர்மேஷனோ ஏதோ ஒன்று, இப்போ கூகுள் டிரைவில் ஃபைல் அப்லோட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸை கொடுக்கறது அப்ளிகேஷன் லேயர். இல்லையா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறோம்னா அந்த மொபைலில் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறதுக்கான டைப் பண்ணுற ஸ்பேஸ் கொடுக்குற ஆப் தான் அந்த அப்ளிகேஷன் லேயர். அந்த அப்ளிகேஷன் தான் அப்ளிகேஷன் லேயரை வந்து குறிக்குது. ஸோ யூசர் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை, டேட்டாவை வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க, இல்லை ஃபைல் அப்லோட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று, அதுக்கான ப்ரொவிஷனை கொடுக்கறது அப்ளிகேஷன் லேயர். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுறேன், டைப் பண்ணி சென்டுன்னு கொடுத்துட்டேன். சென்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் லேயர்லேருந்து அடுத்தது லேயர் 6 வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். அந்த ப்ரெசன்டேஷன் லேயருக்கு போகும். அந்த ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்ணும், அந்த என்டையர் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு லாங்குவேஜில் டைப் பண்ணியிருக்கலாம், அதை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும், என்கிரிப்ட் பண்ணலாம், கம்ப்ரஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஃபார்மேட் வந்து அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டமை டிசைன் பண்ணுறவங்க வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க டிசைன் பண்ணிக்குவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு அது அது கன்வெர்ட் ஆகும். ப்ரெசன்டேஷன் லேயரில் அந்த ஃபைல் ஃபார்மேட்டை வந்து தேவையான வகையில் அதை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃபைல் எல்லாமே கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம், இல்லை அந்த டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது செஷன் லேயர் போகும். செஷன் லேயருக்கு போனோன்னே செஷன் லேயர் என்ன பண்ணும், என்னோட மொபைலோ இல்லை சிஸ்டமோ, அந்த சிஸ்டமில் இருந்து கூகுள் சர்வர் டிரைவ் சர்வராக இருந்துச்சுன்னா அந்த சர்வருக்கு ஒரு செஷன் கனெக்ட் பண்ணி லைவ்லேயே வச்சுருக்கும். ஏன்னா அந்த செஷன் இருந்துச்சுன்னா தான் நம்ம சர்வரை கனெக்ட் பண்ண முடியும். அந்த செஷன் லேயர் வந்து அந்த சர்வரையும் நம்ம சிஸ்டமையும் இல்லை நம்ம மொபைலையும் கனெக்ட் பண்ணி ஆக்டிவில் வச்சுருக்கும். அடுத்தது செஷன் லேயர் வந்து கனெக்டிவிட்டி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலோடைய டேட்டா வந்து எப்படி மாறி இருக்குது, அந்த பைனரி டேட்டாவோ ஏதோ ஒன்று, அதை வந்து பேக்கெட்டாக பிரிச்சுருவாங்க. பிரித்தா தான் டிசிபியோ இல்லை யூடிபியோ இல்லை இன்னும் வேறு ஏதோ ப்ரோட்டோகால் மூலியமாக நம்ம அனுப்ப முடியும். ஈவன் ஹெச்டிடிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ப்ரோட்டோக்காலில் அனுப்பணும்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை பைனரியாவோ இல்லை ஏதோ மாறின இன்ஃபர்மேஷனை பேக்கெட்டாக பிரிக்கணும். பேக்கெட்னா சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக பிரிக்கணும். அப்படி பிரிக்கிற வேலையை தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் பார்க்குது. ஒன்ஸ் அந்த பேக்கெட்டை பிரித்ததுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பேக்கெட்டும் எந்த ரூட் மூலியமா சர்வர் ரீச் ஆகணும், அந்த ஐபி அட்ரஸ் ரீச் ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுறது தான் நெட்வொர்க் லேயர். ஸோ இந்த இடத்துல அது என்ன பண்ணும், எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்ட்ஸ் தி ஷார்ட்டஸ்ட் பாத் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் ஃப்ரம் யுவர் லேப்டாப் டு சர்வர். ஸோ நம்ம சிஸ்டமில் இருந்து சர்வருக்கு போகிறதுக்கு என்ன ரூட் மூலியமாக போனால் ஷார்ட்டஸ்ட் பாத்தில் போய் ரீச் ஆகுங்கிறத ஃபைன் பண்ணி அந்த ரூட்டில் போகும்படி ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி வைக்கும் ஒவ்வொரு பேக்கெட்லேயும். அப்படி பேக்கெட்டாக பிரித்து ஐபி அட்ரஸ் இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்லாம் எழுதி முடித்து வச்சுருக்கேன். அந்த பேக்கெட்ஸை ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணி, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மல்டிபிள் பேக்கெட்ஸ் ஒரு ஃப்ரேம்ஸ் ஆகுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணிடும் அடுத்த லேயருக்கு. டேட்டா லிங்க் லேயர்லேருந்து அடுத்த லேயருக்கு போயிடும். அடுத்த லேயர் ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர்னா ஒன்றுமே இல்லை, ஃபைனலாக இப்போ நான் சென்ட் பண்ண டேட்டா என் ஃபோனில் இருந்து என்னுடைய ஹோம் மோடம்ல இருந்து லைனுக்கு, ஒயர் லைனுக்கு போயிடும், இல்லை ஒய்ஃபைக்கு போயிடும். டைரக்ட் ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர். இதுதான் நம்ம ஆக்சுவல் கான்செப்ட் படி நான் சென்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா கடைசி லேயர். பட் OSI மாடல் படி இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு காட்டின ஒரு டயக்ராம் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த டயக்ராம் படி இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ஃபிசிக்கல் லேயருக்கு வந்திருக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணோம், இங்கேருந்து ஒயர் மூலிமா அங்கே போனோன்னே ரிசீவருக்கு என்ன ஆகும், ஃபிசிக்கல் லேயர்லேருந்து இப்போ நம்ம சொன்ன ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகி ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு ஃபைலாக கிடைக்கும். அவங்க ரிசீவர் வந்து பீப்புளாக இருக்கலாம், இல்லை கூகுள் டிரைவ் சர்வராக இருக்கலாம், இல்லை க்ளவுட் சர்வராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம்.
அடுத்தது இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே வந்து டீட்டெயில்டாக எழுதியிருக்கோம். இது உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். இதை பார்த்து எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் நிறையா கிடைக்கும். அதை வந்து இங்கே கீவேர்ட்ஸாக எழுதியிருக்கேன். ஒவ்வொரு லேயரில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஷார்ட் கீவேர்டாக எழுதியிருக்கேன். இமேஜ் சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 1ல் இன்ட்ரோடக்ஷன் டு சாக்கெட் இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். சாக்கெட்னா என்ன? ஸோ ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு இன்டர்நெட் மூலிமா இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ 2 டிவைஸ் சைடில் இருந்தும் ஒரு என் பாயிண்ட், ஒரு டோர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோர் இமேஜை பார்த்துக்கோங்க. இந்த டோருக்கு மேலேயும் கீழேயும் செவர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிளைண்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பணும். இப்போ இந்த டோர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக செவராக இருக்குன்னா இந்த செவரை தாண்டி இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாது. ஸோ இந்த இடத்துல ஒரு டோர் வேணும், அதே மாதிரி சர்வருக்கும் ஒரு டோர் வேணும். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டோர் மூலிமா பாஸ் ஆகி இந்த டோருக்கு போய் சர்வருக்கு போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ இதே நெட்வொர்க்கில் கம்பேர் பண்ணி பாருங்கள். டோருக்கு பதிலாக சாக்கெட் இருக்கும் 2 சைடுமே. ஸோ கிளைண்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சர்வருக்கு அனுப்புனா கிளைண்ட் வந்து சாக்கெட்டுக்கு ரீச் ஆகும், சாக்கெட்லேருந்து சர்வர் சாக்கெட்டுக்கு கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த 2 சாக்கெட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சர்வருக்கு ரீச் ஆகும். இதுதான் சிம்பிளிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சாக்கெட். ஸோ சாக்கெட்னா நம்ம கண்ணுக்கு தெரியுமா? இப்போ நான் டோர் வரைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுனால சாக்கெட்டுங்கிறது வந்து இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு டிவைஸ் அப்படின்லாம் நினச்சிக்கோங்க. அது கண்ணுக்கே தெரியாது. அது வந்து நெட்வொர்க் மாடலில் உள்ள வந்து சாஃப்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கிளைண்ட் வந்து சர்வருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுதுன்னா அந்த அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சாக்கெட் கிரியேட் ஆகும், எப்படி சர்வரோட சாக்கெட்டில் கனெக்ட் ஆகும், எப்படி மெசேஜ் சென்ட் ஆகுங்கிறத டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் வந்து ஒரு சாக்கெட் கிரியேட் பண்ணணும். சாக்கெட் கிரியேட் பண்ணால் என்ன வேணும்னா 2 பேராமீட்டர் வேணும். ஒன்று வந்து ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கிற ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு யூனிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு யூனிக் டோர் நம்பர் இருக்க மாதிரி, இல்லை ஒரு மொபைலுக்கும் ஒரு யூனிக் ஃபோன் நம்பர் இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு டிவைஸ் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்க டிவைஸ்க்கும் ஒரு யூனிக் நம்பர் ஒன்று இருக்கும். அப்புறம் போர்ட் நம்பர்னு ஒன்று வேணும். போர்ட் நம்பர்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுடைய மெயின் டோர் தான் வந்து உங்களுக்கு ஐபி அட்ரஸ்னால் உள்ளுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் தான் போர்ட் நம்பர். அதே நெட்வொர்க்கில் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ ஒரு டிவைஸில் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், பல போர்ட் இருக்கும். ஸோ போர்ட்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். நிறைய போர்ட் நம்பர் இருக்கும். ஒவ்வொரு போர்ட்டும் மேபி ஒவ்வொரு அப்ளிகேஷனில் ஒவ்வொரு சர்வீஸை பாயிண்ட் பண்ணியிருக்கும். அது ஓகே. இப்போ கிளைண்ட் வந்து அதோட ஐபி அட்ரஸ் அப்புறம் டெம்பரரி போர்ட் நம்பர் ஒன்று பைண்ட் பண்ணி சேர்த்து ஒரு லேபிள் மாதிரி ஒட்டி ஒரு சாக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணி ரெடியாக இருக்குது மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது இப்போ சர்வர் சைடு என்ன பண்ணும்? சர்வருக்கும் வந்து ஐபி அட்ரஸ் போர்ட் வேணும். சர்வரோட ஐபி அட்ரஸ் சர்வருக்கு தெரியும், ப்ளஸ் ஒரு போர்ட். அந்த போர்ட்டை வந்து பைண்ட் பண்ணி ஐபி அட்ரஸையும் போர்ட்டையும் பைண்ட் பண்ணி அது ஒரு சாக்கெட் கிரியேட் பண்ணி லிசனிங் ஸ்டேட்டில் ரெடியாக இருக்கும். ஏன்னா சர்வருங்கிறது வந்து கிளைண்ட்டுடைய ரெக்வஸ்ட்டை லிசன் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் சர்வரோட வேலை. ஸோ சர்வர் சாக்கெட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்? கிளைண்ட் சாக்கெட் மூலிமா சர்வரோட ஐபி அட்ரஸ் ப்ளஸ் போர்ட் நம்பர் இந்த அட்ரஸ்க்கு இந்த சாக்கெட் 2லேருந்து சாக்கெட் 1க்கு ஒரு மெசேஜ் பண்ணும். ஸோ ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? S1 ரிசீவ் ஆனோன்னா டேரெக்டாக சர்வருக்கு போயிடும்னு நினைப்போம். சர்வருக்கு போயிடும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் இதே சாக்கெட்டு மூலியமாகவே இந்த S2வை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காது. அங்கே தான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஸோ சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு உடனே என்ன பண்ணும்? இந்த கனெக்ஷனை வாங்கிக்கிட்டு புதுசாக கம்யூனிகேஷன் சாக்கெட்னு இன்னொரு சாக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த S2வை வந்து அந்த S3யோட கனெக்ட் பண்ணி டேட்டாவை ரிசீவ் பண்ணி அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு S1 ஃப்ரீ பண்ணி விட்ரும். எதுக்கு அப்படின்னா அடுத்த கிளைண்ட்டோடைய ரெக்வஸ்ட்டை சர்வ் பண்ணுறதுக்காக அதை ஃப்ரீ பண்ணிடும். அது அகைன் லிசனிங் ஸ்டேட்டில் போயிடும் S1. ஸோ இப்போ என்ன ஆகும்னா அடுத்தது கிளைண்ட்டும் சர்வரும் S2 S3 மூலிமா டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோடைய ஒர்க் முடிகிற வரைக்கும் இந்த கம்யூனிகேஷன் சேனல் மூலிமா இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். இந்த கிளைண்ட் இல்லை சர்வர் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து இந்த கனெக்ஷனையோ இல்லை ப்ராசஸையோ க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இந்த கனெக்ஷன் வந்து லைவ்லேயே இருக்கும், இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாக்கெட்டும் க்ளோஸ் ஆயிரும், இதுவும் க்ளோஸ் ஆயிரும். இதுதான் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து சர்வருக்கு சாக்கெட் மூலிமா இன்ஃபர்மேஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற ஃப்ளோ. ஓகே, இப்போ இந்த சாக்கெட்டுங்கிறது வந்து இப்போ நம்ம OSI மாடல்னு பார்த்தோம், அப்புறம் TCP/IP ப்ரோட்டோகால் சூட்னு பார்த்தோம். இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாடல்ஸில் ஆக்சுவலாக சாக்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரில் இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான் சாக்கெட்டோட முக்கியமான வேலை. பட் டிரான்ஸ்போர்ட் லேயரில் மட்டும் ஒர்க் பண்ணாது, மேலே இருக்க அப்ளிகேஷன் லேயருக்கும் கீழே இருக்கிற நெட்வொர்க் லேயருக்கும் அது ஒரு இன்டர்மீடியட் பிரிட்ஜாக ஆக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ஸோ இன்ஃபர்மேஷன்லேருந்து கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து வாங்கி சர்வருக்கு அனுப்புனாலே கிளைண்ட் அப்ளிகேஷன்லேருந்து தான் இன்ஃபர்மேஷன் வாங்கும். ஸோ அப்ளிகேஷன் லேயரோட அது கனெக்ட் ஆகிருக்கும். மேலே வாங்கி
அதை ப்ராசஸ் பண்ணி சாக்கெட் மூலிமா கீழே வந்து நெட்வொர்க் லேயருக்கு தள்ளி விட்டுரும். இதுதான் சாக்கெட்டோடைய அந்த ஓஎஸ்ஐ லேயரில் இருக்கிற பிளேஸ்மெண்ட் எந்த இடத்துல இருக்குங்கிறது. இதுக்கான கண்டென்ட் கீழே இருக்குது, மூணு பேஜ் இருக்குது ஃபுல்லாக. இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் சாக்கெட்டுங்கிற கான்செப்ட் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வேணால் இதை பார்த்துக்குங்க, படித்தாலும் உங்களுக்கு புரியும், இல்லை நீங்கள் எழுதுனாலும் எழுதிக்கலாம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூனிட் 1ல் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் லிஸ்ட்டில் HTTP, FTP அப்புறம் இமெயில் ப்ரோட்டோகால்ஸ் 4 இமெயில் ப்ரோட்டோகால்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் வந்து ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணும்போது யூசரை கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அப்ளிகேஷன் லேயர் தான். அது அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ரோட்டோகாலாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் யூசர் கூட டைரெக்டாக கனெக்டில் இருக்கிறது வந்து அப்ளிகேஷன் லேயர். ஸோ அப்படி வந்து யூசர் வந்து அதை கனெக்ட் பண்ணோம், அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக HTTP, FTP, இமெயில் ப்ரோட்டோகால்ஸ், இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன எங்கே மெயினாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு இமேஜில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் அப்லோடு. நம்ம வந்து கூகுள் ட்ரைவில் வந்து ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணி வைக்கிறோம், அது மொபைலாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரு வெப்சைட்டோட URL போடுறோம், அப்புறம் இமெயில் சென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு யூசர் வந்து நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் பண்ணால் இந்த 3 மெத்தட் தான் மோஸ்ட் பாப்புலர் வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் அப்லோட் பண்ணோம்னா அந்த இடத்துல ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் FTP யூஸ் ஆகும். அடுத்தது ப்ரௌசரில் நம்ம போய் URL போட்டு சர்ச் பண்ணுறது வந்து HTTP, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அது யூஸ் ஆகும். அதே மாதிரி இமெயில் அனுப்புனா இமெயில் ப்ரோட்டோகால்ஸில் ஒரு 3-4 இருக்குது. அதில் SMTP, அப்புறம் POP, இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கும் ஒரு ப்ரோட்டோகால் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோட்டோகால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயரில் தான் இருக்கும். ஏன்னா யூசர் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கொடுக்குற ஃபைலையோ, அவங்க கொடுக்குற டெக்ஸ்ட்டையோ, இல்லை அவங்க கொடுக்குற ரெக்வஸ்ட்டையோ, என்ன கைண்ட் ஆஃப் ரெக்வஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரோட்டோகால் மூலிமா அந்த டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி அடுத்த லேயருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகாலோட வேலை. ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 3 கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி HTTP, FTP, அப்புறம் இமெயில் ப்ரோட்டோகால்ஸ். இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சொன்னது தான் அப்ளிகேஷன் லேயர் தான் OSI லேயருடைய டாப் லேயர். யூசரோட டைரெக்டாக கனெக்டில் இருக்கிற லேயர் அப்ளிகேஷன் லேயர் தான். ஸோ இந்த லேயரில் தான் இந்த 4 ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா HTTP, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மேக்ஸிமம் வெப்பேஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் யூஸ் ஆகுது. அந்த வெப்பேஜில் வந்து டெக்ஸ்ட் இருக்கலாம், இமேஜ் இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், இல்லை எனி அதர் கண்டென்ட் இருக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு கிளைண்ட் ப்ரௌசர் வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து URL போடுறோம், அதை போடும்போது HTTP ரெக்வஸ்ட்டு தான் அனுப்புகிறோம். ஸோ URLக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா HTTP இல்லை HTTPS இருக்கும். அந்த ரெக்வஸ்ட்டை தான் நம்ம சென்ட் பண்ணுறோம் சர்வருக்கு. அந்த சர்வர் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்ஸும் HTTP ரெஸ்பான்ஸாக தான் வரும். அதுக்கப்புறம் அது நம்ம ப்ரௌசரை வாங்கி அதை வந்து உங்களுக்கு வெப்பேஜாக காட்டுது. ஸோ இதோட கீ ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 80 ஆப்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து google.com அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். பட் google.comனு போட்டாலே பை டிஃபால்ட் :80 அப்படிங்கிற போர்ட்டில் தான் அது ஒர்க்கே ஆகும். மேக்ஸிமம் எல்லா அந்த போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணாத URL எல்லாமே போர்ட் 80 தான் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணும், ஏன்னா அது HTTP. இதுதான் HTTPயை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது FTP. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு வெப் ஹோஸ்டிங் இருக்குது. அந்த வெப் ஹோஸ்டிங்குள்ளே வந்து ஒரு 2 GB ஃபைல் சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் டேரெக்டாக HTTP மூலியமாலாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு FTP கிளைண்ட் இருக்கும். அந்த கிளைண்ட்டோடைய இன்டர்ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சர்வரோட IP அட்ரஸ், சர்வரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், நம்மளோட யூசர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்துட்டோம்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம 2 GB ஃபைலாக இருந்தாலும் அதில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா சென்ட் கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணும், அந்த பெரிய ஃபைலை சின்ன சின்னதாக உடச்சி, ஸோ அது ஒரு மெக்கானிசம், அந்த FTPயோடைய மெக்கானிசம். அது கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி 2 GB ஃபைலையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக சர்வருக்குள்ளே அப்லோட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்லோடும் அதுதான். டவுன்லோட் பண்ணோம்னாலும் FTP யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ HTTP மாதிரியே இதுலேயும் வந்து டிஃபால்ட் போர்ட்டு 21. கண்டிப்பாக இதுக்கு ஆத்தென்டிகேஷன் வேணும். நான் சொன்ன மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அந்த சர்வரில் நமக்கு அக்கௌண்ட் இருக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா அந்த சர்வருக்குள்ளே ஃபைல் அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எது வேணால் பண்ணிக்கலாம். அடுத்தது இமெயில் ப்ரோட்டோகால். இமெயில் ப்ரோட்டோகாலில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து SMTP, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வந்து டைரெக்டாக ஒரு டெக்ஸ்ட் மெயில்னு கூட வச்சுக்கலாம். நான் டைரெக்டாக ஒரு மெயில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணோடனே அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து SMTP மூலிமா நம்ம ப்ரௌசரில் இருந்தோ இல்லை நம்ம தனியாக இமெயில் கிளைண்ட் அவுட்லுக் இருந்துச்சுன்னா அவுட்லுக் அந்த கிளைண்ட் வச்சுருந்தோம்னா அந்த கிளைண்ட்லேருந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைரெக்டாக மெயில் சர்வருக்கு அனுப்பும். ஸோ அந்த மெயில் சர்வர்லேருந்து நம்ம வேறு
மெயில் சர்வருக்கு சென்ட் பண்ணாலும் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரே டொமைனுக்குள்ளே இருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஜிமெயிலுக்குள்ளேயே நம்ம சென்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரே மெயில் சர்வருக்குள்ளே நான் ஜிமெயிலேருந்து இன்னொரு யாஹூ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாஹூவோ இல்லை அவுட்லுக்கோ அனுப்புகிறேன் அப்படின்னா நான் கிளைண்ட் சென்ட் பண்ணி நான் என்னோடய கிளைண்ட் சிஸ்டம்லேருந்து என்னோடய கிளைண்ட் அப்ளிகேஷன்லேருந்து நான் சென்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து ஜிமெயிலுக்கு போகும். ஜிமெயிலேருந்து அவுட்லுக் சர்வருக்கு போய் அந்த சர்வர்லேருந்து அவுட்லுக் இமெயில் அட்ரஸ்க்கு போகும். ஸோ அப்படி கூட சென்ட் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் எஸ்எம்டிபி யூஸ் ஆகுது. அதோடைய போர்ட் நம்பர் டிஃபால்ட் போர்ட் நம்பர் 25 இல்லைனா 587 யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மெயில்லையே போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் POP3. அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு இமெயில் கிளைண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜிமெயிலாம் வந்து ப்ரௌசரில் போய் லாகின் பண்ணுறோம். அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அவுட்லுக்குன்னு ஆப் கூட கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் சர்வரில் இருக்க மெயில் எல்லாமே டவுன்லோட் ஆகி நம்ம லோக்கல் சிஸ்டம்க்கு வந்துடும். மெயில் அங்கே சர்வரில் டெலீட் ஆகும். இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். அடுத்தது IMAP இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ என்னோட மெயில் ஐடிக்கு வந்து என்னோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கு. அதை நான் பார்த்துட்டேன், மெயில் வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சர்வர்லேருந்து என்னோட லோக்கல் சிஸ்டம்க்கு டவுன்லோட் பண்ணி நான் பார்க்கக்கூடாது. எனக்கு வந்து சர்வர்லேயே பார்த்துட்டு அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடணும். எனக்கு வந்து லோக்கல் சிஸ்டம் டவுன்லோட் ஆகி அதில் ஸ்பேஸ் எடுத்துக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல IMAPங்கிற ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த இமெயில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி வந்து யூஸருக்கு வந்து அவங்க லோக்கல் சிஸ்டம்க்கு டவுன்லோட் ஆக தேவையில்லை, சர்வர்லேயே இருக்கணும்னு அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டிசைட் பண்ண முடியாது, இதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படி. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது IMAPங்கிறது வந்து சர்வர்லேருந்து நம்மளுடைய இமெயிலை வந்து சர்வர்லேருந்தே பார்த்துக்கலாம், லோக்கல் காப்பி டவுன்லோட் ஆகாது. ஸோ நமக்கு ஸ்பேஸும் மிச்சமாகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இமெயில் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் MIME மல்டிபர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டை நம்ம வந்து இமெயிலில் அட்டாச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இமேஜ், வீடியோ, ஆடியோ, ரிச் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு ஆர் ஈவன் நம்மளோட மெயில் கண்டென்ட்டையே HTML கண்டென்ட்டாக போட முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெப்பேஜில் எப்படி டிசைன் இருக்கோ ஒரு டெக்ஸ்ட்டாக அந்த டிசைனை வந்து நான் மெயிலே கொண்டு வர முடியும். இதெல்லாம் பண்ணணும்னா இந்த MIMEங்கிற மல்டிபர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். இதில் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், HTML இமெயில் கொடுத்துக்கலாம், ஹெடர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரோட்டோக்கால் வந்து SMTP POP IMAPோட சீம்லெஸ்ஸாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டேட்டா லாஸோ எந்த கம்பேட்டபிள் இஷ்யூவும் வராது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன் டேபிள். HTTP எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு, அதாவது வெப்பேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்கு. போர்ட் நம்பர் 80 ப்ரௌசிங் வெப்சைட். அடுத்தது FTP வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு, போர்ட் நம்பர் டிஃபால்ட் போர்ட் நம்பர் 21, அப்லோடிங் ஃபைல்ஸ் வெப் சர்வர். அப்புறம் SMTP POP IMAPலாம் சென்ட், டவுன்லோடு, ரீடிங் இமெயில்ஸு, அப்புறம் அதுக்கான டிஃபால்ட் போர்ட்டு, அப்புறம் அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஓவரால் பிக்சர் கிடைக்கும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 1ல் DNS அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். DNSனால் என்னென்னா டொமைன் நேம் சர்வீஸ் இல்லைனா டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா ப்ரௌசர் வந்து ஒரு URL கொடுத்துச்சுன்னா அந்த URLக்கு உண்டான IP அட்ரஸை இது ரிட்டர்ன் பண்ணும், அவ்வளோதான் இந்த DNS. ஸோ இந்த IP அட்ரஸ் எதுக்கு, ஏன் வந்து URL கொடுக்குறோம், IP அட்ரஸ் வாங்குகிறோம், இந்த கொஸ்டினுக்கெலாம் அடுத்த ஸ்லைடில் பதில் வரும். ஸோ இன்டர்நெட்டில் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு IP அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். அந்த IP அட்ரஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, யூனிக் அட்ரஸ். ஒரு டிவைஸில் இருக்க IP அட்ரஸ் இன்னொரு டிவைஸ்க்கு இருக்காது. ஸோ ரெண்டு சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணோம்னா அந்த சிஸ்டம் வந்து எதை வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா IP அட்ரஸ் வச்சு தான். அந்த ஒவ்வொரு சிஸ்டமுக்கு நேமு வேறு எதுவுமே இருக்காது, IP அட்ரஸ் மட்டும்தான். பட் இப்போ நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், பலாயிரக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வெப்சைட்டோட இந்த நம்பர் பாருங்கள், 142.25.0.19.0.78 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால தான் DNSனு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த DNS என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால், ஒரு வெப்சைட் வந்து இன்டர்நெட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெப்சைட் வேணும் அப்படின்னா DNSல வந்து எல்லாம் பேக்ரவுண்டில் நடக்கும். DNSல வந்து இந்த வெப்சைட்டுக்கூட சர்வர் இங்கே இருக்குது, அந்த சர்வரோட IP அட்ரஸ் இது, இந்த IP அட்ரஸ்க்கு இந்த டொமைன் நேம் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து google.comனு இருக்குது எக்ஸாம்பிளுக்கு, இந்த டொமைன் கேட்குறாங்க அப்படின்னோடனே எல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த DNS சர்வரில் இந்த டொமைன் நேமுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் www.example.comனு ஒரு டொமைன் வச்சுக்கோங்க, இந்த டொமைனோட IP அட்ரஸ் இது அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வெப்சைட்டோடைய டொமைன் நேம் அட்ரஸ்ஸு, அப்புறம் அதோட IP அட்ரஸ் வந்து அந்த டொமைன் நேம் சர்வரில் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொன்னால் ப்ரௌசர் ஒரு URL கொடுத்துச்சுன்னா அந்த URL வந்து உடனே DNSக்கு போய் DNS அதோட IP அட்ரஸ் கொடுக்கும். அந்த IP அட்ரஸை வந்து ப்ரௌசர் போய் ஆக்சஸ் பண்ணிட்டு வந்து நமக்கு வெப் பேஜாக கொடுக்கும். இவ்வளோதான்.
ஸோ இந்த இடத்துல என்ன மிச்சமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபி அட்ரஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையில்லை. அந்த வேலையை டிஎன்எஸ் பண்ணிடுது. இது ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டிஎன்எஸ் ஸ்டோரி. இப்போ இந்த டிஎன்எஸில் வந்து ப்ரௌசர் வந்து google.comனு டைப் பண்ணி என்ட்ரு அடித்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸை தாண்டி போய் ரிட்டர்ன் ஐபி அட்ரஸ் வருதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் வந்து அவரோட ப்ரௌசரில் ஒரு யூஆர்எல் டைப் பண்ணுறாரு. யூஆர்எல் டைப் பண்ணோடனே ப்ரௌசர் வந்து டிஎன்எஸ் ரிசால்வர்னு ஒன்று இருக்குது. அந்த ரிசால்வர் வந்து எங்கேருந்து கிடைக்கும்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்களா அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் தான், கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே கோடிங் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த யூஆர்எல் வந்து டிஎன்எஸ் ரிசால்வருக்கு போகும். ஸோ டிஎன்எஸ் ரிசால்வ் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பாயிண்ட் இருக்குது. ப்ரௌசர் வந்து இங்கே டிஎன்எஸ் ரிசால்வருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணியிருக்கோமா, ஆக்சஸ் பண்ணியிருந்தா கேட்சில் இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்க இருந்துச்சுன்னா டிஎன்எஸ் பக்கமே போகாது, டேரெக்டாக லோட் பண்ணும். பட் அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. யூஆர்எல் டைப் பண்ணோன்னே டிஎன்எஸ் ரிசால்வருக்கு சென்ட் பண்ணும். ஸோ அந்த டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன பண்ணும், ரூட் டிஎன்எஸ் சர்வருக்கு அனுப்பிச்சி விடும். அந்த ரூட் டிஎன்எஸ் சர்வர்லேயும் ஐபி அட்ரஸ் லிஸ்ட் இருக்காது. அந்த ரூட் டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணும், மறுபடியும் டாப் லெவல் டொமைன் சர்வர் டிஎல்டி சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஎல்டி சர்வருக்கு அனுப்பிச்சி விடும். அந்த டிஎல்டி சர்வர் வந்து அத்தாரிட்டேட்டிவ் டிஎன்எஸ் சர்வருக்கு அனுப்பிச்சி விடும். இந்த அத்தாரிட்டேட்டிவ் டிஎன்எஸ் சர்வரில் தான் உங்களோட மொத்த டேட்டா இருக்கும், ஒவ்வொரு வெப்சைட்டோடைய யூஆர்எல், அப்புறம் அந்த வெப்சைட் ஹோஸ்ட் ஆகிருக்கிற, அதாவது அந்த வெப்சைட்டோட ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ், அது எல்லாமே அந்த அத்தாரிட்டேட்டிவ் டிஎன்எஸ் சர்வரில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த டிஎன்எஸ் சர்வர் ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ணோடனே அதை செக் பண்ணி ஓகே இந்த யூஆர்எல் கேட்டிருக்காங்க, இதுதான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சி டேரெக்டாக டிஎன்எஸ் ரிசால்வருக்கு அனுப்பிடும். டிஎல்டிக்கோ ரூட் டிஎன்எஸ்க்கோ போகுது, டேரெக்டாக டிஎன்எஸ் ரிசால்வருக்கு அனுப்பிச்சிடும். ஸோ உடனே டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன பண்ணும், டேரெக்டாக ப்ரௌசருக்கு அனுப்பிச்சிடும். ப்ரௌசர் இதை வாங்கினதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த ஐபி அட்ரஸை ஹிட் பண்ணும். அப்புறம் தான் அந்த சர்வர் வந்து உங்களுக்கு வெப்பேஜ் கொடுக்கும். ஸோ இத்தனை ப்ராசஸும் ஒரு செகண்டில் நடக்கும். இதுதான் வந்து டொமைன் நேம் சிஸ்டமுடைய எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன். இதில் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு யூஆர்எல் கொடுக்குற ப்ரௌசரில் அந்த ப்ரௌசர் வந்து டிஎன்எஸ் ரிசால்வருக்கு போய் அந்த டிஎன்எஸ் ரிசால்வர் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சி ப்ரௌசர் கொடுக்குது, ப்ரௌசர் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணுது. இதான் வந்து அந்த ப்ராசஸோட ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன். அடுத்தது கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிஎன்எஸ். இது வந்து ஒரு 4 பாயிண்ட் தான். டிஎன்எஸ் ரிசால்வர்னா என்ன, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரௌசரில் யூஆர்எல் அடித்ததுக்கப்புறம் இமிடியேட்டாக டிஎன்எஸ் ரிசால்வர் போகுது. அந்த டிஎன்எஸ் ரிசால்வர் தான் வந்து உங்களுக்கு மறுபடியும் ரூட் டிஎன்எஸ் போகும், மறுபடியும் டிஎல்டிக்கு போகும். டிஎல்டினா என்னென்னா டாப் லெவல் டொமைன். டாப் லெவல் டொமைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வெப்சைட்டில் அதாவது யூஆர்எலுக்கு பக்கத்தில் .com .in .org இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே டாப் லெவல் டொமைன். ஸோ .com அப்படிங்கிற வெப்சைட்டோடைய லிஸ்டெல்லாம் அந்த டிஎல்டி சர்வரில் இருக்கும், .com டிஎல்டி சர்வரில் இருக்கும். .org டீட்டெயில்ஸ் எல்லாமே .org டிஎல்டி சர்வரில் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அது வந்து என்ன டொமைனு என்ன டாப் லெவல் டொமைன்னு எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக அத்தாரிட்டேட்டிவ் டிஎன்எஸ் சர்வரில் போய் ஆக்சுவல் ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் டிஎன்எஸ் உடைய எக்ஸ்ப்ளனேஷன். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் யூனிட் 1 எஸ்என்எம்பி இந்த டாபிக் பார்க்க போகிறோம். எஸ்என்எம்பிங்கிறது வந்து சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் எதுக்கு டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்குள்ளே நெட்வொர்க்கிங் டிவைசஸ் லைக் ரவுட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், ஸ்விட்சஸ், இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. இந்த இன்டர்நெட் டிவைசஸை சர்வர்லேருந்து மேனேஜ் பண்ணுறதுனா அதோடைய ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு, அதோடைய ஸ்பீடை செக் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்னும் சில மேனேஜ்மெண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் வேணுங்கிறதுக்காக டிசைன் பண்ணதான் எஸ்என்எம்பி, சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். இப்போ இந்த ப்ரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்என்எம்பி அப்படிங்கிற ப்ரோட்டோகாலுக்குள்ளே என்னென்ன முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எஸ்என்எம்பி மேனேஜர்னு ஒன்று இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இது மூணுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான், சாஃப்ட்வேர் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்என்எம்பி மேனேஜருங்கிறது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கோட சர்வரில் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு டிவைசஸில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டர் ஸ்விட்ச்னு சொல்கிறோம்ல, அந்த டிவைசஸ்லாம் இருக்காது. இந்த எஸ்என்எம்பி மேனேஜருங்கிறது வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வரில் இருக்கும். ஸோ எந்த இடத்துல இருந்து எல்லா டிவைசஸையும் மேனேஜ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இருக்கும். அடுத்தது எஸ்என்எம்பி ஏஜென்ட். இது எங்கே இருக்குன்னா ஒவ்வொரு டிவைசஸ்லேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டர், ஸ்விட்சு, ஒவ்வொரு டிவைஸ்லேயுமே அந்த டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே எஸ்என்எம்பி ஏஜென்ட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கீழே இருக்க எம்ஐபி, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ், அதையும் வச்சுருப்பாங்க. அது ஒரு டேட்டா பேஸ். இது ரெண்டும் வச்சுருப்பாங்க. அதுக்காக எல்லா டிவைஸ்லேயுமே இது இருக்குன்னு சொல்ல முடியாது. வாங்கும்போது அந்த டிவைஸில் வந்து இந்த இது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வாங்கணும். எப்போன்னா எஸ்என்எம்பி மேனேஜர் நம்ம சர்வரில் யூஸ் பண்ணுறோம், ஸோ நம்ம அந்த டிவைஸ் வந்து எஸ்என்எம்பி மேனேஜர் யூஸ் பண்ணி
ஹேண்டில் பண்ண போகிறோம், மேனேஜ் பண்ண போகிறோன்னா நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸ்லையும் இந்த ஏஜென்ட் இருக்கா, இந்த எம்ஐபி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். ஸோ இப்போ எஸ்என்எம்பி ஏஜென்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த டிவைஸோடைய மினி கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எம்ஐபிங்கிறது வந்து அந்த டிவைஸோடைய டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற சின்ன டேட்டா பேஸ் அந்த டிவைஸ்க்குள்ளேயே இருக்கும். ஸோ எஸ்என்எம்பி மேனேஜர் சர்வரில் இருக்கும், எஸ்என்எம்பி ஏஜென்ட் அண்ட் எம்ஐபிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த டிவைஸில் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா சர்வரில் மேனேஜர் இருக்கும், டிவைஸில் தான் இது ரெண்டும் இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சர்வர் வந்து பீரியாடிக்கலாக எல்லா டிவைஸும் அதோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த நெட்வொர்க்குள்ளே இருக்கிற எல்லா இன்டர்நெட் டிவைஸஸ்க்கும் பீரியாடிக்கலாக ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் செட் பண்ணுறது தான். பீரியாடிக்கலாக ஒரு மெசேஜ் அனுப்பும், ரெக்வஸ்ட் அனுப்பும். அதை வந்து எஸ்என்எம்பி ஏஜென்ட் வந்து ரிசீவ் பண்ணும். என்ன ரெக்வஸ்ட் வந்திருக்குன்னு பார்க்கும். பார்த்துட்டு அந்த ரெக்வஸ்ட்டுக்கு என்ன டேட்டா அனுப்பணுங்கிறத எம்ஐபி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸுங்கிற டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து மறுபடியும் எஸ்என்எம்பி மேனேஜருக்கு அனுப்பும். ஸோ இப்படி பீரியாடிக்கலாக கனெக்டடாக இருக்கனால அந்த டிவைஸ் வந்து எஸ்என்எம்பி மேனேஜர் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கும். ஸோ அது வந்து லைவில் இருக்குது, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அவங்களோட சர்வர் ரூமில் இருந்தபடியே எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரவுட்டர் இருக்குது, எந்த சுவிட்ச் இருக்குது, எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷனிங் ஆகுதா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத வந்து இந்த ஃப்ளோ மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பீரியாடிக்கலாக நடக்கும்னு வச்சுங்களேன். அடுத்தது எஸ்என்எம்பி ட்ராப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து எஸ்என்எம்பி மேனேஜர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கும். இது என்னன்னா, இப்போ இன்கேஸ் ரவுட்டரில் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, ஏதோ ஃபெயிலியர் வரப்போகுது, இல்லை ஏதோ ஒரு அலர்ட் வரப்போகுது அப்படின்னா அது அந்த எஸ்என்எம்பி ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா ட்ராப்னு சொல்லி ஒரு மெசேஜ் அதை வந்து எதுக்கு அனுப்புனா சர்வருக்கு அனுப்பும். அதாவது எஸ்என்எம்பி மேனேஜருக்கு அனுப்பும்போது அந்த சர்வர் புரிஞ்சுக்கும், ஓகே இந்த இடத்துல இஷ்யூ இருக்குது, டிவைஸ் ஃபெயிலியர் இருக்குது, இல்லைனா சிபி லோட் அதிகமாக இருக்குது, இல்லை நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டவுனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சர்வரில் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும். ஸோ இது ரெண்டு டைப் தான், போலிங் அண்ட் ட்ராப். ஃபஸ்ட்டு வந்து போலிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொன்னது, எஸ்என்எம்பி மேனேஜர் வந்து பீரியாடிக்கலாக ரெக்வஸ்ட் அனுப்பி டேட்டா வாங்கிக்கும். ட்ராப்புங்கிறது வந்து டிவைஸே இன்கேஸ் எனி ஃபெயிலியரில் ஏதாவது ஒரு முக்கியமான அன்யூஷுவல் திங் நடக்குது, அப்நார்மல் பிஹேவியர் நடக்குதுன்னா ட்ராப்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து எஸ்என்எம்பி மேனேஜருக்கு அனுப்பிடும். ஸோ இந்த எஸ்என்எம்பி ப்ரோட்டோகால், அதாவது எஸ்என்எம் ப்ரோட்டோகால் வந்து எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக இந்த ஃப்ளோ எதுக்கு ஒர்க் ஆகுது, எந்த வகையில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பெரிய கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 யூனிவர்சிட்டி கனெக்ட் பண்ண ஒரு நெட்வொர்க்குன்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு ஊரில் இருக்குன்னா, இல்லை ஒரே இடத்துலையே வந்து பல கிலோமீட்டர் தாண்டி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மூலையிலையும் போய் மேனுவலாக ரவுட்டர் ஒர்க் ஆகுதா, சுவிட்ச் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண முடியாது. ஸோ அது வந்து சர்வர் ரூமில் இருந்தபடியே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரால் இந்த ப்ரோட்டோகால் இருக்கிறதுனால அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி கான்ஃபிகரேஷன், ரெண்டாவது பாயிண்ட். அவங்க இருந்த இடத்துல இருந்தே இந்த சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிட்டா அதோட ஐபி அட்ரஸ் மாற்றுறதுலேருந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்தது மூணாவது அலர்ட். இன்கேஸ் ஏதோ ஒரு ஃபெயிலியர் வரப்போகுதுன்னா அந்த எஸ்என்எம்பி ஏஜென்ட் வந்து சர்வருக்கு மெசேஜ் அனுப்பிடும், அலர்ட் அனுப்பிடும். அடுத்தது ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ டேட்டா இங்கிட்டு போயிருக்கு, எவ்வளோ லோடு இருக்குது, எத்தனை டைம் ஃபெயிலியர் ஆகிருக்கு, டவுன் டைம் என்ன, எரர் லாக் என்ன, எல்லா டீட்டெயிலையும் பார்த்துக்கலாம். அடுத்தது எஸ்என்எம்பிங்கிறது செக்யூரிட்டி ஒன்று ப்ரொவைட் பண்ணுது. ஆத்தென்டிகேஷன், என்கிரிப்ஷன்லாம் உள்ளே இருக்குது. கரெக்டாக அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் போட்டால் தான் உள்ளே வந்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரே அதை ஆக்சஸ் பண்ண முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், கான்ஃபிகர் பண்ண முடியும். அதேமாதிரி சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுற டேட்டாலாம் என்கிரிப்ஷன் ஆகி வருது. இந்த மாதிரி 5 முக்கியமான ஃபீச்சர் இந்த எஸ்என்எம் ப்ரோட்டோகால் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது.